என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மக்களை போய் மறுபடியும் நீங்க வந்து விஜய் போய் சந்திக்கணும். இன்னைக்கு ஆளுங்கட்சி செல்வாக்களை பயன்படுத்த முடியாது. அவருக்கு அந்த இன்னும் கூட ஒரு சில பேருக்கு அதிருப்தி இருக்கு. டைரக்டா நீங்க போய் நீங்க ஆய்வு செய்ய முடியாதுல்ல. இந்த வேட்பாளர்கிட்ட நீங்க தோத்துருக்கீங்க, நீங்க தோத்துருக்கீங்க, டிவிக்கு தோத்துருக்கீங்க. செத்து போயிட்டானா எம்எல்ஏ பை எலெக்ஷன் நடத்துறதுக்கு? எங்க விஜய் சார் வந்து நாங்க முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக நாங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு ரிசைன் பண்ண வேட்பாளர்கள் மீண்டும் தேர்தலில் நின்னா இந்த 3 பேர் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சேக்குவேர ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 5 ஆண்டுகள் வந்து டிவிக்கு ஆட்சி வந்து நீடிக்காது, விரைவில் வந்து கல்வின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம் இப்படி பாக்குறீங்க? அதை அதுக்கு காரணமே வந்து ஊசலாட்டம் தானே சார். இங்கே வந்து விளிம்புல தானே நிற்குது இல்லை. டிவிக்கு இருந்து ஒரு 4 எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணாங்கனாலே ஆட்சி கவிழ்ந்துடும் தானே இருக்குது. டிவிக்கு எம்எல்ஏ சொல்கிறேன். ஏன்னா அங்கே பேஸ்லெஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 108 பேரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க, இல்லை ஒரு 140% எடுத்துங்க, அவங்க வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க. அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர் பதவி தரல. நம்ம இப்போ உதாரணத்துக்கு விஎஸ் பாபு எடுத்துங்க. விஎஸ் பாபு அதிமுகலேருந்து வந்தவர், அதுக்கு முன்னாடி திமுக இருந்தவர். இப்போ ஓவர் நைட்டு வந்து டிவிகள் சேர்ந்து இப்போ குளத்து தொகுதி ஜெயிச்சிட்டாரு. உள்ளபடியே அவருக்கு அமைச்சர் பதவி தரணும், அதிருப்தியில் இருக்கிறாரு. நாளைக்கே அவர் ராஜினாமா பண்ணலாம். இன்னும் கூட ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சர் பதவி தரணும்னு சொல்லி ராஜினாமா பண்ணலாம். அது ஒரு பேஸ் வந்து வீக் தானே, அது பேஸ்லெஸ் தானே. அதே மாதிரி இங்கே வந்து கம்யூனிஸ்ட்கள் வெளியே வந்துடலாம், முஸ்லீம் லீக் வந்து வெளியே வரலாம். பதவியே கொடுத்தாலும் கூட சார் கொடுத்தா வெளியே வரக்கூடாதுன்னு இருக்கான்னு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வராங்க. அது பெரிய விஷயம் இல்லை. யார் எப்படி வேணாலும் நடக்கும். நாளைக்கு ஒரு வேலை அப்படி அது காரணம் என்னன்னா, இவங்க தனிப்பெரும்பான்மை கிடையாது, தனித்து பெரும்பான்மை பெறல. அப்போ இன்னொரு கட்சியில வந்து இவங்க வந்து ஆதரவோட இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஒரு அதிருப்தியில் கூட பார்த்தீங்கன்னா வந்து பிளவுபடலாம். ஏன்னா ஏற்கனவே மைனாரிட்டி அரசை வந்து நிர்வாகம் பண்ணதுல வந்து திமுக அனுபவம் இருக்குல்ல. என்னெல்லாம் அச்சுறுத்தல் மறைமுகமாக வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட அவர் சொல்லியிருக்கலாம். இப்போது காலப்போக்கில் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கே கூட ஒரு ஆட்சிக்கு ஒரு பலவீனமாகுது. இப்போ நாளுக்கு நாள் சரிவை நோக்கி போயிட்டுருக்குது. என்ன தான் நீங்கள் வந்து அந்த கட்சி இந்த கட்சி கூட்டணி வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிள் கவர்மெண்ட் நீங்கள் மக்கள்கிட்ட காட்டினால் கூட பார்த்தீங்கன்னா அடித்தளம் ஆட்டங்கள் தானே இருக்குது. காரணம் கேட்டால் அடிக்கட்டுமானம் வந்து உங்களுக்கு வீக்காக பலவீனமாக இருக்குது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும்ன்ற மாதிரி தானே ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்கும்போது அது முதலமைச்சர் அவருடைய அனுபவத்தில் சொன்னது சரிதான், சரியானது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு 95 பேர் மட்டுமே வச்சு 2006 வந்து ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செஞ்சாங்கன்னா மறைமுகமாக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ வந்து இழப்புகளை செஞ்சு எவ்வளோ அச்சுறுத்தலை சந்திச்சிருப்பாங்க. ஸோ இது அவங்க ஒரு அனுபவம் இருக்குல்ல. அப்போ அந்த அனுபவம் இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து இருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து குதிரை பேரம் எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. இதை இப்போ திடீர்னு ஒரு 3 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. இந்த 3 பேர் போகும்போது ஒரு 5 பேர் வந்து ஒரு டிவிக்கு வந்து வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, எனக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கல அப்படி சொல்லி வெளியே வந்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி வெளியே வருவாங்க நினைக்கிறீங்களா? அரசியல் எதுவும் நடக்கும், நாளைக்கு நடக்கும், சொல்ல முடியாதுல்ல சார். உறுதியாக நம்ம வந்து இப்படிதான் சொல்ல முடியாது. நாளைக்கு நடக்கலாம். இப்போ விஎஸ் பாபு, எனக்கு தெரிஞ்சு விஎஸ் பாபு வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறாரு. அவர் அமைச்சர் பதவி கொடுத்தா கண்டிப்பாக அவர் வெளியே வந்துடுவார். இப்போ என்ன ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறோமேன்றதுனால இருக்கிறாரு. நாளைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால் என்னையா இங்கே வந்து நம்ம சம்பாதிக்கவும் முடியல, ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா அதுவும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கே கூட அணி மாறலாம், அதிமுக மீண்டும் போகலாம், அல்லது திமுகவே வரலாம். அரசியலில் எது வேணால் நடக்கும். ஆனால் ஒரு அதிருப்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இன்னும் கூட ஒரு சில பேருக்கு அதிருப்தி இருக்குது. நமக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதை ரசிகர் மன்றத்தையே எடுத்துங்க. விஜய் கூட வந்து பயணப்பட்ட ரசிகர்கள் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அமைச்சர் ஆகிட்டாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு தரலையேன்னு கூட அந்த ஏக்கம் கூட இருக்கலாம்ல.
என்ன வேணா நடக்கலாம் சார். நாளைக்கு ஒரு அதிருப்தி வந்து நாளைக்கே வந்து ராஜினாமா பண்ணிட்டு நாளைக்கே வந்து திமுக கூட போய் இணையலாம், நடக்க வாய்ப்பு இருக்கு. 2029 வந்து காங்கிரஸ் வந்து எதிர்பார்க்குது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து ராகுல் காந்தி வந்து இவர் ஆதரிப்பார்னு. அது நடக்கல. நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் விஜய் சொல்றாருன்னு வச்சுங்க. அப்படி சொல்ல வாய்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும் கட்சி அப்படிதான் சொல்ல முடியாது சார். இங்க வந்து நாளைக்கு எது போனாலும் ஆசை தானே சார். இப்போ வட இந்தியா முழுதும் நான் ப்ரொமோட் பண்ற வேலை, ஃபேக்கா ப்ரொமோட் பண்ற வேலை நடக்குது. நடக்கலாம், நாளைக்கு எது வேணா நடக்கலாம்ல. தேசிய கட்சியா மாத்திர ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கு. இப்படியெல்லாம் வந்து நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற. அதனால எப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த ஆட்சி வந்து இந்த 5 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு யாருடைய காலையாவது வந்து ஏறி நின்றுக்கும். ஏதாவது ஒரு காலை முட்டு கொடுத்துட்டு அப்படிதான் அந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு. பொய்க்கால் குதிரைன்றது உண்மைதான். திமுக ஆட்சியில டிவிக்கு வந்து என்னென்ன குற்றச்சாட்டை முன் வச்சாங்களோ அதே குற்றச்சாட்டு இப்ப டிவிக்கு ஆட்சி நடந்துட்டு, குறிப்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து சார் அதை விட மேல நடந்துட்டு இருக்கு சார். நீங்க எங்க சார் இருக்கீங்க? எந்த உலகத்துல சார் இருக்கீங்க நீங்க? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிஆர் ஒர்க் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ பல்ல இழிக்குது எல்லாமே. இப்போ இன்னைக்கு சம்பவம் எடுத்துங்க, இந்த சம்பவம் மட்டும் எடுத்துங்க. 3 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக இருந்து அணி மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு அணி மாறிட்டோன்னா ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கே வந்து இணைஞ்சிட்டாங்க. இப்போ மீண்டும் தேர்தல் நடக்கும். நீங்கள் மீண்டும் தேர்தலில் இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு பெரிய தொகையை வந்து வாங்கிக்கிட்டு இவங்க அணி மாறிட்டாங்கன்றது தான் வந்து பரவலாக வரக்கூடிய தகவல். சும்மாலாம் போமாண்ணா பார்த்தாங்கன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன நீங்கள் வந்து சம்பாரிச்சிட முடியும், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கூட. ஏன்னா இந்த ஆட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இந்த டிவிக்கு அரசு. 3 பேர் ராஜினாமா பண்ணாங்க. அந்த 3 பேர் மறுபடியும் வந்து தேர்தல் சந்தி. இது எதிர்பார்த்தது, கூடுதலாக எதிர்பார்த்தோம். ஒரு 10 பேர் வந்து எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணுவாங்க, அவங்க வந்து 10 தேர்தலை சந்திப்பாங்க. சரி சார், அப்படியே கூட இந்த ஒரு 5 பேர், இப்போ 3 பேர் சார், இன்னொரு 3 பேர் வரட்டும், ஒரு 6 பேர் 7 பேர் கூட வரட்டும். நீங்கள் தேர்தலை செஞ்சு அந்த 6 பேரும் அப்படியே நீங்கள் ஜெயிச்சுருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அரசு வந்து அதனுடைய நிலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கு, அதனுடைய பொசிஷன் வந்து இறங்கிட்டே இருக்கு. இந்த 3 பேர் ஜெயிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. அங்கே மீண்டும் அதிமுக வேட்பாளர் கூட ஜெயிக்கலாம், அல்லது மும்முனை போட்டினும் போது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருக்க கூட வெற்றி பெறலாம் இல்லையா? எப்படி இருந்தாலும் திருச்சி இடைத்தேர்தல் தனியாக நடக்க போகிறது இல்லை. இது துணைக்கு ஒரு 3 தொகுதியா 4 தொகுதியா 5 தொகுதியா 6 தொகுதியா நடக்கும். ஆனால் இவங்க எல்லாம் வந்து அப்படியே வந்து ஜெயிச்சிருவாங்க அந்த அளவுக்குலாம் இல்லை சார். இன்னும் 5 எம்எல்ஏ கூட வந்து வரட்டும். ஆனால் அந்த 15 எம்எல்ஏக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெறுவாங்கலாம் சொல்ல முடியாது. இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகம். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலைப்பாட்டில் இருக்கும்போது, அது பெரிய ஆதரவு தனித்து பெரும்பான்மை பெற்று ஆதரவான ஒரு சூழல் மக்கள்கிட்ட இருக்கும்போது அப்போ நடந்திருக்கு இடைத்தேர்தல். ஆனால் அதை தாண்டி இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வாக்களித்த சரித்திரங்களும் இருக்குது. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடைத்தேர்தல் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 10 எம்எல்ஏக்களும் அந்த 10 எம்எல்ஏ ஜெயிச்சோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 4 நாள் இறங்கிக்கிட்டே இருக்குது. இந்த இன்சாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவேன், பை எலெக்ஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா? அப்போ இங்கே வந்து ஒரு கடும் போட்டியே நடக்கும். அப்போ அது கடும் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட அணிகள் தேர்தலில் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும் சரிங்களா? அதில் வந்து அணி அமைக்கிறதுல வந்து குழப்பங்கள் வரலாம் இல்லையா? ஏன் அந்த தொகுதியில் எனக்கு ஒரு தொகுதி கொடுங்கன்னு கேட்கலாம். இங்கே இருக்கிற கட்சி கம்யூனிஸ்ட் கேட்கலாம், அல்லது விசிகா கேட்கலாம், காங்கிரஸ் கேட்கலாம். எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே நபர்களுக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்புலாம் சொல்ல முடியாது சார். போட்டினாலும் ஜெயிக்க முடியாது சார். எப்படி சார் ஜெயிப்பான்? அதிமுக வந்து நிற்க வச்சவங்க கேட்டால் மறுபடியும் நீங்கள் வந்து டிவிக்கள் நிற்க வச்சிங்கன்னா எப்படி ஜெயிப்பாம? யோசிச்சு பாருங்க, எப்படி அதிமுக தொண்டர்கள் வாக்களிப்பாங்க? ரெட்டையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக கொடியை வச்சு நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு கட்சினா வாக்களிப்பாங்க. செங்கோட்டையன் ஜெயிச்சார்ல சார், இல்லை சார் அது வேற சார். நீங்கள் அதுதான் செங்கோட்டையனை நீங்கள் ஒப்பிடாதீங்க. நான் செங்கோட்டையன் வந்து போட்டு நான் வெற்றி பெற்றதும் கிட்டத்தட்ட இப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது வேற. செங்கோட்டையன் வெற்றி பெற்றதும் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளம்பரம் மூலமாக தான் ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சாங்க. ஆனால் செங்கோட்டையனுடைய இது வேற. செங்கோட்டையன் சொந்த செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா 80களில் முதல் எம்ஜிஆர் தான் அமைச்சராக இருக்கிறார். 80ல் 7 பேரை மொத்தம் அந்த 7 பேரில் முதல் நபர் வந்து திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு. 6வது 7வது ஆள் தான் இவர். யார் 6வது நபர், 5வது நபர்னு நினைக்கிறேன் கே.எஸ். செங்கோட்டையன். ஸோ ஒரு இளைஞர், முழுக்க இளைஞர்கள், யங்ஸ்டர், எல்லாம் 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு 7 பேர்.
அமைச்சர் அன்னைக்கு சீனியராக இருந்தவங்களாம் பொன்னையன், எஸ்டி சோமசுந்தரம், நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் இருந்தது வேறு. ஆனால் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு யூத்தாக இருந்ததுலாம் அன்னைக்கு செங்கோட்டையன். அதனால் செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு இருக்குது சார், ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஆனால் அவருடைய சொந்த செல்வாக்கும் கொஞ்சம் பண்ண இந்த நபர்லாம் யாருன்னே தெரியாதுல்ல. அதிமுக தானே அடையாளமே, அதிமுக கட்சி சின்னம் தானே அடையாளம். அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி வந்து நடந்த இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி செல்வாக்கை பயன்படுறாங்க. இன்றைக்கி ஆளுங்கட்சி செல்வாக்கை பயன்படுத்த முடியாது. நீங்கள் சொல்லலாம் மக்களை போய் மறுபடியும் நீங்கள் வந்து விஜய் போய் சந்திக்கணும், அதே உங்கள் விஜய் இந்த தேர்தல் ஒரு வகையில் நல்லது. விஜய் செல்வாக்கு இறங்கிருச்சுன்றதை வந்து நிரூபிக்கிற தேர்தலாக இருக்கும். விஜய் செல்வாக்கு ஒரு தொகுதியில் தோத்தால் கூட விஜய்க்கு செல்வாக்கு இறங்கிருச்சுன்னு சொல்ல முடியும். அது வந்து இது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கும் அதிமுக தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். இது கண்டிப்பாக எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா மும்முனை தேர்தல் தான். அந்த மும்முனை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4வது நாம் தமிழர் போட்டிடும். இது எல்லாருக்குமே வந்து ஒரு பரீட்சாத்து முறையில் நல்லது. நாம் தமிழர் 4% ஆயிடுச்சு, அவ்வளோதான் ஒழிஞ்சு போயிடுச்சு நாங்கள்ல. அப்போ இந்த 4% வாங்குறாங்களா, அதை கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 வாங்குறாங்களா, 12 வாங்குறாங்களா, அது தெரியும். திமுகவுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வகையில் இந்த பை எலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோதனை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டிவிகேக்கு தான். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா இவங்க அந்த செல்வாக்கை பெறணும். சார் நான் மீண்டும் பதிவு பண்ணுற இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு இந்த அலை வீசிச்சு அலை கீழெல்லாம் பேசுனீங்கல்ல, அதிலேயே 8 மாவட்டங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜெயிக்கலை. இந்த வேட்பாளர்கிட்ட நீங்கள் தோற்றுருக்கீங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ராஜினாமா பண்ணால அதிமுகவில் அவங்கக்கிட்ட நீங்கள் தோற்றுருக்கீங்க. திமுக மட்டுமே தோக்கலை, நீங்கள் தோற்றுருக்கீங்க, டிவிக்கே தோற்றுருக்கீங்க. நீங்கள் இந்த வேட்பாளர் கட்சியில் சேர்த்து நீங்கள் வேட்பாளர் நீங்கள் நிற்க வச்சிட்டிங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்களா மக்களை? பாருங்க. இப்போ டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச பிறகு வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவத்தை பார்க்க வேண்டியது என்னன்னா, நிறைய அரசு அலுவலகங்கள் வந்து தாவேக்காவை நிர்வாகி போய் ஆய்வு பண்ணுறது, மருத்துவமனைக்கு ஆய்வு பண்ணுறது, இன்னொன்று வசூல் பண்ணுற பல வேலை நடக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது அனுபவமின்மை சார். முழுக்க இதில் என்ன தெரியுங்களா, இப்போது திமுகவுக்கு வந்து மிகுந்த அனுபவம் இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் வந்து நீண்ட அனுபவம் இருக்குது. அதிமுக அந்த அனுபவம் இருக்குது. இவங்களுக்கு அனுபவம் இல்லை. கட்சியில் இருக்கிறவங்களுக்கே முதல்ல வந்து கட்சியோட செயல்பாடு என்ன, நம்மளுடைய வேலை என்ன, ஒரு வட்டச்சாளருடைய வேலை என்ன அப்படின்றது அந்த தொண்டர்களுக்கு தெரியல. நமக்கு என்ன அதிகாரம், நமக்கு என்ன பவர் இருக்குது, நம்ம கட்சியில் நமக்கு என்ன வேலை இருக்குது, எதுவும் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏக்குள்ள அதிகாரம் உங்களுக்கு இருக்கா, கட்சியில் என்ன வேலை உங்களுக்கு, மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட வந்து வாக்கை பெற்று வெற்றி பெறாத ஒரு நபர், நீங்கள் உங்களுக்கு கட்சியிலேயே என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, ஆட்சி வந்த உடனே கேட்டிங்கன்னா வந்து நம்ம தலைவருக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி இஷ்டத்துக்கு கிளம்புறீங்க. ஆளாளுக்கு இது ஆய்வு செய்கிறேன், அதை செய்கிறேன், இது செய்கிறேன்ட்டு. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? கட்சியிலே என்ன அதிகாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது சார். அப்புறம் ஆட்சியில் என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது? இது நல்ல வேலை மக்கள்கிட்ட வந்து சந்தித்து செருப்படி வாங்கலை. நல்ல வேலை அதுக்குள்ளே நீங்கள் ஆயிட்டீங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து அறிவுறுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. இது ஒரு எதிர்ப்பு தெரிவித்த உடனே ஒரு அறிக்கை விட்டாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினர்கள் வந்து தங்களுடைய எல்லை மீறி செயல்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க, பார்த்தோம். பட் இதெல்லாம் வந்து அறிவுறுத்தத்துக்கு முன்னாடியே செய்யணும். ஒரு எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகள் அறிவுறுத்தத்துக்கு முன்னாடி செய்யணும். இன்னும் மக்கள்கிட்ட சிக்கியிருந்தால் என்ன ஆகும்? பல பேர் கிளம்பிட்டான், நான் ஆய்வு செய்கிறேன், ஒரு துறையை நான் ஆய்வு செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு. இது அனுபவமின்மை காட்டும். காரணம் கட்சியிலேயே வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லை. அப்புறம் ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு என்ன இதில் நமக்கு அதிகாரம் இருக்குது? நீங்களாம் நினச்சிக்கிறீங்க நம்ம ஆட்சி, இது நம்ம தலைவர் ஆட்சி, நீங்கள் எங்கே வேணாலும் போயிடலாம், எங்கே வேணாலும் ஆய்வு செய்யலாம். அப்படி இது ஒரு வகையான ஒரு அத்துமீறல் தான் இது. அது வந்து காலப்போக்கில் அடிப்படை காரணமே என்னன்னா அனுபவம். நிர்வாக சீர்கேடு அது எல்லா ஆட்சியிலும் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கலாம். அது குறிப்பாக வந்து பொது சுகாதாரத்துறையாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையாக இருந்தாலும் கேட்டால் ஒரு நிர்வாக சீர்கேடுன்றது இருக்கும். அது புகார்கள் மூலமாக அது வந்து நிவர்த்தி செய்யணும். புகார் வரணும். அந்த புகார் யாருக்கு வரும்? சிஎம் செல்லுக்கு வரும், அமைச்சர்களுக்கு வரும். யாரும் போய் வட்டச்செயலர்கிட்ட போய் புகார் தர போகிறதில்ல. சரிங்களா? வட்டச்செயலருடைய வேலை என்ன? ஒரு பகுதியில் வட்டச்செயலர் இருக்காருன்னா அவர் வந்து கட்சியோட செயல்பாடு என்ன, கட்சியோட வந்து நடவடிக்கை என்ன, அந்த பகுதியோட மக்களுடைய பிரச்சனை என்னன்றதை வந்து கட்சி ரீதியாக வந்து யார்கிட்ட கொண்டு போவார்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் காதுக்கு கொண்டு போகலாம், எம்எல்ஏ காதுக்கு கொண்டு போகலாம். இதுதான் அவர் செய்ய முடியும். டைரெக்டாக போய் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் போய் ஆய்வு செய்ய முடியாது. அப்புறம் வந்து எம்எல்ஏ எதுக்கு இருக்கிறாரு, எம்பி எதுக்கு? எம்எல்ஏக்கள் கூட வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன், எம்எல்ஏ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிட் பண்ணலாம், மக்கள் குறைகளை கேட்கலாம். மக்கள் குறைகளை கேட்டு வந்து எங்கே பேசலாம்?
சட்டமன்றத்தில் போய் அதிகாரிகள் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கலாம், ஐயா இங்கே அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட கொண்டு போகணுன்னா அமைச்சர்கிட்ட கொண்டு போகணும். அமைச்சர்கிட்ட சட்டமன்றத்தில் நீங்கள் பேசலாம், இல்லை அமைச்சர்கிட்ட கொண்டு போகலாம். அப்படி தான் வந்து துறை வந்து நடவடிக்கை இருக்கணும். தவிர நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிறதுனாலேயே போய் நேராக போயிட்டு எம்எல்ஏ நான் சட்டமன்றத்தில் பேசுறதுக்காக உங்களுக்கு தேர்வு செஞ்சுருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன சரி கேட்டால் டைரெக்டாக நான் வந்து ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு ஒரு கட்சியில் ஒரு வட்டச்செயலர் அவ்வளோதான், டைரெக்டாக நீங்கள் போய் நீங்கள் ஆய்வு செய்ய முடியாதுல்ல, நீங்கள் வந்து கட்சி கொடி வச்சுக்கிட்டு. ஸோ இதெல்லாம் ஒழுங்கினா அதான் இது எதை காட்டுதுன்னா தன்னுடைய ரோல் என்னன்னே தெரியல. கட்சியில் நம்மளுடைய வேலை என்ன, முதல்ல கட்சி வேலை வந்து தெரிஞ்சாதானே செய்ய முடியும். அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் வந்து நமக்கு பெரிய ஆளுங்கட்சி நம்ம பவருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆய்வு செய்யறான்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ அதனால இது அனுபவமின்மை தான் காரணம் இதெல்லாம். சரி, இப்போ தாவேக்காவுடைய அமைச்சரவையில் இப்போ விசிகா ஐயுஎம்எல் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறது திமுக கூட்டணி வந்து முழுசாக உடஞ்சிடுச்சோ? இல்லை, எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து இது வரைக்கும் வந்து நான் முதல்ல இதை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே ரிசார்ட்டில் கொண்டு போய் எம்எல்ஏக்களை வச்சது எந்த கட்சின்னு கேட்டால் 2 கட்சி தான். ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று அதிமுக. ரிசார்ட்டில் கொண்டு போய் அவங்க வந்து பாண்டிச்சேரி பார்டர் தாண்டி கொண்டு போய் வச்சாங்க. இப்போ தான் அது புரியுது பாண்டிச்சேரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளபடியே வந்து அவங்க எந்த ரிசார்ட்லேயும் வைக்கவே இல்லை, எல்லாரும் சென்னையில் தங்கியிருங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னால் திமுக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஒருவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேகா தரப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுதான் உதாரணம். 2 கட்சியுமே ரிசார்ட்டில் எம்எல்ஏக்களை பதுக்கி வச்சுருந்தாங்க, இவங்க எந்த ரிசார்ட்லேயும் வைக்கவே இல்லை. ஸோ அதனால் எதிர்கட்சி அந்த வலிமையாக இருக்குது, எதிர்கட்சி பணியும் சிறப்பாக இருக்குது. அதுவும் குறிப்பாக 2 மீட்டிங்கில் தான் உதயநிதி பேசினார். உண்மையிலே நல்லா அந்த பேச்சு சரியாக இருந்துச்சு, நல்லா இருந்ததை விட சரியாக இருந்துச்சு அந்த பேச்சு. பட் எடுத்த முடிவுகள் வேணால் நமக்கு அதில் கொஞ்சம் ஒரு முரண் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இந்த இசைவு தெரிவித்தா அதெல்லாம் சொல்லியே இருக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய எண்ணம், தனிப்பட்ட எண்ணம் எனக்கு. ஆனால் உதயநிதி அவர்கள் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்குவப்பட்ட பேச்சாக இருந்தது. ஆனால் அதுக்கு பதிலளிக்க முடியாமல் போய் ட்விட்டரில் போய் பதில் கொடுக்குற இடத்துல தான் இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற சிஎம் இருந்தார். இதானே பார்த்தோம் நம்ம. இல்லை, இந்த ஒரு படம் இருக்குது சார், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த வெற்றி படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சார், தன்னை யாரெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து என்ன சொல்ற பேப்பரில் பேரை எழுதுவார் சார். இந்த ஒய்யமான் பேப்பரில் கிடக்கிறன்னு பேரை எழுதி என்ன சொன்ன கிறுக்கி குத்தி கிழிச்சி என்ன சொன்ன அந்த பேப்பரை கசங்கி தூக்கி போட்டுருவார். அதாவது கோவத்தை காட்டாரம்மா தன்னை அது மாதிரி சட்டமன்றத்தில் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் போய் நேராக வந்து வீட்டுக்கு போய் உட்காந்து கம்ப்யூட்டரில் வந்து பேரை டைப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் போட்டு அப்படி கசக்கி இது பல்லில் கடிச்சு அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் நம்ம இப்போ வச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம எவ்வளோ அனுபவிக்கணுமோ தெரியலையே, பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆல்ரெடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 3வது ஒரு கூட்டணி வந்து உருவாக வாய்ப்பு இருக்குதா சொல்லி மாணிக்கம் தாக்கூர் வந்து சொல்லியிருக்காரு. அது வாய்ப்பு இருக்கா? நான் மீண்டும் கூட சொல்ல சார், மாணிக் தாக்கூர் யார் சார் முதல்ல சொல்லுங்க சார். விருதுநகர் தான்னா தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. விஜயவாடா தான்னா தெரியும், அது யாருக்கு தெரியும் கேட்டால் காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும் விஜயவாடா தான்னா. ஆனால் விருதுநகர் தான்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. விஜயவாடா தாண்டியாச்சுன்னா அப்போ வந்து டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவர் காங்கிரஸில் இருக்கார் சார். மாணிக் தாக்கருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது சார் தமிழ்நாட்டில்? நீங்கள் சொல்லுங்கள். செல்வாக்கு இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து டிவிக்கு ஒட்டிக்கிட்டார். இதுதான் உண்மை. அவருடைய கனவு என்னன்னு கேட்டால் 29 தேர்தலில் எப்படியாவது மீண்டும் வந்து நம்ம வந்து எம்பி ஆகணும், 29 எம்பி ஆகணும். அதுக்கான ஒரு என்ன சொல்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து என்ன செய்கிறாரு, ஒரு துண்டு போட்டு வைக்கிறாரு நம்ம டிவிக்கே வந்துக்கிட்டேன். உள்ளபடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங்கிரஸுக்கு வந்து எதிர்காலம் இல்லை, முழுக்க வந்து விஜயை நம்பி இருக்கணும், சரிங்களா? ஆனால் டிவிக்கே நிலைமை என்னன்னே வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இன்ஸ்டாவில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டியில் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா பரவாயில்ல சார். 8 மாவட்டங்களில் வாக்களிக்கல சார், 8 மாவட்டங்களில் இந்த சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது. அந்த 8ன்றது நாளைக்கு 16 கூட ஆகணும், என்ன வேணா நடக்கும். அப்போ அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஸ்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமானமே இல்லாத ஒரு கட்சியை நம்பி நீங்கள் வந்து கேட்டால் ஒரு தேசிய கட்சியை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து அரமானம் வச்ச மாதிரி கிட்ட நீங்கள் ஒரு அமைச்சர் பதவியில் வாங்கிட்டால் கூட நீங்கள் அரமானம் வச்ச மாதிரி தான். இது யாருக்குறையா எல்லா கட்சியும் தான் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற அத்தனை பேர் நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்களை சேர்த்துக்கிட்டது அவங்களுக்கு பலவீனம். ஏன்னா இன்றைக்கி ஏன் வந்து இந்த அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜினாமா பண்ணி போயிட்டு வந்து அங்கே வந்து சேர்றாங்க? உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அதை தான் செஞ்சுருக்கணும். யார் செஞ்சுருக்கணும்? விசிஆர் செஞ்சுருக்கணும், காங்கிரஸ் செஞ்சுருக்கணும், கம்யூனிஸ்ட் செஞ்சுருக்கணும். ராஜினாமா பண்ணுங்க.
ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் போய் வந்து நீங்கள் தாராளமாக போயிட்டு அந்த எம்எல்ஏக்கள், நான் சொல்ல எம்எல்ஏக்களை சொல்கிறேன் சார் விசிக்கு ஐஎம்எல் கூட அமைச்சர் இடம் பெற்றுட்டாங்க. ஆனா சிபிஎம் சிபிஐ பொறுத்த சார், வரைக்கும் நீங்க ஆதரவு அப்படிங்கிறது திருப்பி சொல்றேன், அந்த ஆதரவே தவறு சார், அடிப்படையில் தவறு சார். நீங்க இந்த அதனால தான் நீங்க வந்து கடந்து போறீங்க. அடிப்படையில் தவறு. உங்களுடைய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து திமுக வாக்குகள் இருக்கு. நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது முரணா இல்லையா உங்களுக்கு? நீங்க அமைச்சர் பதவி வாங்குங்க, வாங்காம போங்க சார். ஆனால் நீங்க ஆதரவு அளிச்சதே தவறுன்னு நான் சொல்றேன். கேட்டால் தமிழ்நாடு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் வரணும், அந்த ஸ்டேட், அடிப்படையில் தவறு. கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற நிலைப்பாடு சரி சார். அதுதான் சார் கவர்னர் ஆட்சி வரட்டும் சார். நம்ம தான் சார் பாதிக்கப்படுவோம். ஒரு பாதிப்பும் கிடையாது சார். இங்க ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு சார் நம்ம தலையில. ஆனா இது நம்ம உரிமைக்கு, நம்மளுடைய எடுத்த நம்ம மக்களுடைய எண்ணத்துக்கு விரோதமா நீங்க போறீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய தப்பு. பணம் செலவாதுன்னு நினைக்கிறீங்க. மக்களுடைய எண்ணம் என்ன இருக்கு? நான் திமுக தான் வாக்களித்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வாக்களித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கே நான் வாக்களித்தா கூட பார்த்தீங்கன்னா நான் எந்த எண்ணத்தில் வந்து வாக்களித்தேன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால நான் வாக்களித்தேன். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? எங்கள் மக்களுடைய எண்ணத்துக்கு எதிரான போய் நீங்கள் வந்து ஆதரவு அளிக்கிறீங்க. அந்த ஆட்சியை இருந்து நீங்கள் நிலைநிறுத்துறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அமைச்சர் பதவி வாங்கினா என்ன, வாங்கினா என்ன, ரெண்டும் ஒன்று தான். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. முழுக்க நனைஞ்சிட்டாங்க இவங்க. நீங்கள் அரையும் குறையுமா நனைஞ்சிருக்கீங்க, அவ்வளோதான். அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முற்றிலுமாக வந்து முரண் சார், குற்றம். அது என்ன கேட்டால் குற்றம், ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன், குற்றம்னே சொல்கிறேன். மக்கள் வாக்களிச்சது எந்த எண்ணத்தில் வாக்களிச்சாங்க? டிவிக்கு வேண்டான்னு வாக்களிச்சவங்க மக்களை கொண்டு போயிட்டு நீங்கள் டிவிக்கு அரசுக்கு நான் ஆதரவு அளிக்கிறீங்கன்னா மக்களை நீங்கள் நேருக்கு நேர் மக்களுக்கு எதிரான முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க. அது தவறு இல்லை. அது இப்போ நான் இது பரவாயில்லையே, அவர் ராஜினாமா பண்ணிடலாம், பெஸ்ட். ராஜினாமா பண்ணி ரிசைன் பண்ணி நான் கட்சியில் சேர்ந்துட்டு நாங்கள் மீண்டும் வந்து தேர்தல் சந்திக்கிறோம். அதை செஞ்சிருக்கு. அதுதான் சரியான நடவடிக்கை. அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு மக்கள் வந்து இப்போ எண்ணத்துக்கு விரோதமாக நீங்கள் போய் செயல்படுதல, அந்த பதவி ராஜினாமா பண்ணு. இப்போ மக்கள் முடிவு பண்ணுவாங்க சார். மக்கள் முடிவு பண்ணுவாங்க, இந்த எம்எல்ஏ மீண்டும் ஜெயிக்க வைக்கலாமா வேண்டாமா, மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அதுதான் சரியான நடவடிக்கை. ஏன் இந்த மூமெண்ட், இந்த இந்த குதிரை பேரத்தை ஏன் வந்து இந்த டிவிக்கு அரசு பண்ணுது? ஏன்னா இவங்களை நம்ப முடியாது, இது நமக்கு மெஜாரிட்டி இல்லை. இது புறவாசல் வழியாக பண்ணக்கூடிய விஷயம் சார், கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணுறது. இப்போ நான் கேட்குறேன், இந்த 4 எம்எல்ஏக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் தேர்தல் நடத்துகிறாங்கல்ல, அந்த செலவு யார் பண்ணுவாங்க? டிவிக்கு பண்ணுது. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசிகா ஏங்க இதெல்லாம் பண்ணுறீங்க? இது தேர்தல் செலவு தானேங்க. அந்த 4 தொகுதிக்கு செலவு தானே சார். அட 4,000 இருக்கட்டும் 10,000 சார். பை எலெக்ஷன் வச்சாக்கா மீண்டும் செலவு தானே. செத்து போயிட்டானா எம்எல்ஏ பை எலெக்ஷன் நடத்துறதுக்கு? அப்போது மக்கள் வாக்களித்தாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து எண்ணத்துக்கு விரோதமாக நீங்கள் என்ன செய்றீங்கன்னா வந்து வந்து ராஜினாமா பண்ணுறீங்க. இது ஒரு நியாயமான நடவடிக்கைன்னு பார்த்தா கூட அந்த செலவினங்கள் மீண்டும் அவன் வந்து அந்த தொகுதியை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணால சார், அவனுக்கு மீண்டும் அந்த தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்படலையா? மக்களுடைய பணம் வீணா விரைமா இல்லையா? மக்களுடைய நேரம் வீணா போலையா? மீண்டும் தேர்தல் வந்து வாக்களிக்கிறாங்களா வரிசையில் நின்று? அப்போ அது தப்பு இல்லையா? அதனால் மக்கள் முடிவு என்ன, மெஜாரிட்டி யாருக்கும் இல்லை, மீண்டும் தேர்தலை சந்திச்சிருக்கும். இதுதான் சரியான நடவடிக்கை. அப்போ இதை மீறி நடக்கிறீங்க. இப்போ எல்லாமே பாருங்கள், இப்போ நடக்கிறது அத்தனையும் பாருங்கள், எல்லாமே மக்கள் நோட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் மக்கள் நோட் பண்ணுறாங்க. இந்த டிவிக்கு அரசு என்னெல்லாம் பண்ணுது, சோபா செட்டை கொண்டு போய் கொடுத்து கூட்டணி வைக்கிறது, அடுத்தது இந்த எம்எல்ஏக்கெல்லாம் சும்மா வந்து போய் சேர்ந்துட்டு இருப்பாங்களா? நான் கேட்குறேன். எல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கியிருப்பாங்க, சரிங்களா? நம்ம பார்க்கல, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்ல முடியுமா? இல்லை இவங்கெல்லாம் அப்படியே வந்து இல்லைங்க அப்போ இருக்கட்டும், எல்லாம் நேர்மையாக வந்துட்டு எங்கள் விஜய் சார் வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு நாங்கள் வந்து தேர்தல் சந்தித்து நாங்கள் வந்து ஆதரவு தரோம், அதுக்காக வந்தாங்களா? கிடையாது. இப்போதைக்கு பார்த்தாங்க இந்த எம்எல்ஏ பதவி வச்சுட்டு ஒரு சுற்று, நாளைக்கு இதே அந்த இடைத்தேர்தலை இவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம போகலாம். இல்லை சீட்டு கொடுத்தா இவங்க வந்து வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் வேற யாருக்காவது கூட சீட்டு கொடுக்கலாம் ஒரு வேளை. இல்லை அந்த தொகுதியில் வந்து எப்படி வந்து இப்போ அந்த விகிதாச்சாரங்கள்லாம் எடுக்கணும். இப்போ வந்து இந்த வேட்பாளர் வந்து இந்த ராஜினாமா பண்ண வேட்பாளர் வந்து பெற்ற வாக்குகள் எவ்வளவு, திமுக பெற்ற வாக்குகள் எவ்வளவு, அங்கே டிவிகே பெற்ற வாக்குகள் எவ்வளவு, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பண்ணணும். இதை ஒரு ஆய்வு செய்யணும். ஏமெல்லாம் ராஜினாமா பண்ணணும்னு பார்த்து வேற வேலை என்ன பண்ணுறது, நம்ம இதெல்லாம் எடுத்து பார்த்து எது தேர்வும் தேராதுன்னு தெரிஞ்சிடலாம். அவனுக்கு தான் மீண்டும் சீட்டு கொடுப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரிசைன் பண்ண வேட்பாளர்கள் மீண்டும் தேர்தலில் நின்னா தேர மாட்டாங்க. இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி சார்.